சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஜி கிட்டே இவங்க படுதோல்வி அடைஞ்சாங்களா அப்படின்னா இல்லை, ரொம்ப மோசமான தோல்வியாங்க அப்படின்னா இல்லை. பேட்டிங் வெறித்தரமாக ஆடி பவுலிங்கில் தோற்று போயிட்டாங்க. இப்போ ஆர்சிபி அணியை நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லுவோம், என்னங்க ஆர்சிபி பவுலர்ஸ்லாம் வேஸ்ட்டுங்க, எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க அதை டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. இப்போ சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பேர் தான் வந்துடும் போலது இந்த சீசனுடைய முடிவில். அதை காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிறது தான் இப்போதைய நிலைமை. தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணுறாரு, ருத்ராஜ் கெய்க்வாட கேப்டன்சி என்ன பண்ணுறாரு, பிளேயர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் எல்எஸ்ஜி அணியில் தோற்றதை பொறுத்த வரைக்கும் முதல்ல விஷயம் புவரான ஒரு பவுலிங், ரொம்ப 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 மோசமான பவுலிங். இந்த மோசமான பவுலிங்கை தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே. சப்ஸ்டியூட் என் அண்ணன் கூட யார் நிற்கிறா அப்படின்னா கோ பவர்ட் பை இவர் நம்ம சர்துல் தாக்கூர். 2 பேரும் சரமாரியாக ரன்ஸ் கொடுக்குறது, லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, கண்டமேனிக்கு போடுறது, யார்கர் போடுறங்கிற பேரில் டாஸ் பாலாக போட்டு அல்வா மாதிரி ரன்ஸை கொடுக்குறதுன்னு சொல்லி மோசமான பவுலிங், அதுவும் ஹோம் கிரவுண்ட்லேயே